இத்தனை கலர் அடிக்கலாம்னு போட்டு வச்சிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கா? ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கவர் மாத்திரம்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல பாத்தணும்ல, அதுல போட்டிருக்கீங்களா? தெரியலையா? இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை எல்லாம் ஒட்டணும் இல்ல, பின்னாடி சிவப்பு ஓட்டணும், பக்கவாட்டுல மஞ்சள் ஓட்டணும், முன்னாடி வெள்ளை ஓட்டணும் இல்ல, எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு பாருங்க தம்பி. 18 வருஷம் அனுபவமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம எப்படி நீங்க வாகனத்தை ஓட்டலாம்? சும்மா தைரியமா சொல்லுங்க. பல பேருக்கு தெரியணும், ஒரு விழிப்புணர்வுக்காக தான். கச்ச இருக்குது பூரா இவ்வளவு கலர் இவ்வளவு ஸ்டிக்கர் எல்லாம் என்னவோ பண்ணிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து என்னமோ நினைச்சிட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்து விட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? உங்களுக்கு பெரிய வண்டி ஒண்ணுமே இருக்காது, லேசா தட்டி விட்ட மாதிரி போயிடுவோம். சரி, இந்த பக்கம் முந்திட்டு போவான்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏதாவது தெரியுமா? கருப்பு மஞ்சளுக்கு ஒண்ணு தெரியாது. ஒட்டிடலாம்னு சொல்லக்கூடாது ராஜா. விபத்து நடந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 பைசா கிடைக்காது ராஜா. அதை பார்த்துட்டு எந்த கலர் இதுல இருக்கோ அந்த பதிவு சான்றிதழ் இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். காப்பீடே கிடைக்கும். கருப்புல ஒட்டிக்கும். பயணிகள் மேலேயும் அக்கறையோட இருக்கணும், பொதுமக்கள் மேலேயும் ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். அப்பதான் நம்ம வாகனம் வந்து நமக்கு நன்மை செய்யுது இல்லை, எவ்வளவு நன்மை செய்யுது உங்களுக்கு இந்த வண்டி. வாகனம் ஓட்டுறப்போ ஒரு பயபக்தின்னு சொல்லுவோம்ல, அது இருக்கும்.